சர்க்கரை நோய் உள்ளவர்கள் சாப்பிடக்கூடாத பழங்கள் என்ன? முதல்ல வந்து சர்க்கரை உள்ளவர்கள் வந்து பழச்சாறு இருக்கு இல்லைங்களா, அதாவது மிக்சியில் போட்டு நீங்கள் அடித்து சாப்பிட்றீங்க இல்லையா, அந்த ஜூஸ் வடிவத்தில் நீங்கள் சாப்பிடக்கூடாது. ஏன்னா நீங்கள் ஜூஸ் போடும்போது அந்த ஃப்ரூட்ஸில் இருக்கக்கூடிய ஃபைபர் வந்து நார்ச்சத்தானது பார்த்தீங்கன்னா அதிலிருந்து போய்விடும். வெறும் அந்த சர்க்கரையுடைய அளவு மட்டுமே அதில் அதிகமாக இருக்கும். இரண்டாவது, நீங்கள் இந்த பழுத்த மாம்பழம் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் சாப்பிடக்கூடாது. குறிப்பாக ஒரு உணவு சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீங்கள் இந்த பழுத்த மாம்பழம் சாப்பிடக்கூடாது. அது மட்டும் இல்லைங்க, இந்த பழுத்த பலாப்பழம் இருக்கு இல்லையா, உணவு சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீங்கள் இந்த ஜாக் ஃப்ரூட் சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய சுகருடைய அளவை வந்து அது அதிகரிக்க செய்யும். அதே மாதிரி நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா உணவு சாப்பிட்டு முடித்த உடனே ஒரு வாழைப்பழம் சாப்பிடக்கூடிய பழக்கம் இருக்கும். அது உங்களுக்கு இருந்ததுன்னா அதை நிறுத்திடுங்க. இதுவும் உங்களுடைய சுகரை வந்து அதிகப்படுத்தும். அது மட்டும் இல்லை, தர்பூசணி இருக்கு இல்லைங்களா, அந்த வாட்டர் மெலன், அதையும் நீங்கள் வந்து சாப்பிடக்கூடாது. உணவு சாப்பிட்ட உடனே நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா சுகருடைய அளவு வந்து ரொம்ப அதிகமாக சென்றுவிடும். ஸோ இந்த பழங்கள் எல்லாமே நீங்கள் அவாய்ட் பண்ணுவது நல்லது. ஸோ இந்த பதிவை மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இயற்கை மனிதன் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்.